ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷிஸ் வேர்ல்ட். நான் உங்கள் சஷிரேகா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு மேக் ஓவர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி எங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு. அது வந்து பார்த்திங்கனாக்கா நான் வெளியே கேட்டேன் ஆக்சுவலி மேக்கப்புக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்றது. அவங்க ரொம்ப ஜாஸ்தியாக விலை சொன்னாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா, நானே எல்லாமே வாங்கிட்டு நாங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணாலும் பண்ணலாம். நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ அட்லீஸ்ட் 1 வீக்குக்காவது நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஸ்கின் நல்லா பேம்பர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் பால் போட்டு ஃபேஸை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் நேரம் ஊற வைங்க, ஒரு 5 மினிட்ஸாவது அந்த பால் வச்சு ஊற வைங்க. பச்சை பால், காய்ச்சின பால் கிடையாது. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேம்பர் பண்ணால் தான் நம்ம மேக்கப் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபேஸ் ஷேவரை வச்சு நீங்கள் ஷேவ் பண்ணிவிடுங்க உங்களுடைய எக்ஸ்ட்ரா இருக்கிற முடியெல்லாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு செட்டாஃபில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஐஸ் க்யூப்ஸில் நம்ம ஃபேஸை நல்லா சில்லுன்னு ஆக்கிடுங்க. வேர்வை இல்லாத இடத்துக்கு போயிடுங்க. ஏசி போட்டுக்கோங்க. இது எதனாலனா நம்ம மேக்கப் போட வேர்வை போயிட்டே இருந்துச்சுனாக்கா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டென்ஷன்னால நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகும், வேர்வை நிறைய கொட்டும். அதே நேரத்தில் நம்மளுடைய கிளைமேட் நல்லா ஹாட்டாக தானே இருக்குது. ஸோ அதனால் நிறையா வேர்வை வரதான் செய்யும். ஃபஸ்ட்டு திங் செட்டாஃபில் போட்டுக்கோங்க, நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக நிச்சயமாக சன்ஸ்க்ரீன் நான் லோட்டஸ் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இது செட்டாஃபில் போட்டு முடித்த உடனே நீங்கள் கன்ஃபார்மாக ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். அந்த மேட் ஃபினிஷ் வர்றதுக்கு ப்ரைமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் பார்த்தீங்கன்னா சுகரில் ப்ரைமர் வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் தெரியல. ஸோ சுகரில் ப்ரைமர் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ண பிறகு, ப்ரைமர் யூஸ் பண்ண பிறகு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து சுகரில் பார்த்தீங்கன்னா 47ல் சுகரில் என்னுடைய ஷேடுக்கு நான் வாங்கியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம டாட்டாக வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரஷ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபிங்கர்லேயே அழகாக டேப் பண்ணிவிட்டு பண்ணிடலாம். இது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி. ஓகே, அண்ட் தென் இது முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, பவுட்ரு போடாதீங்க. கர்லர் வச்சு ஃபஸ்ட்டு ஐக்கான மேக்கப் போட்டுக்கோங்க. கர்லர் வச்சு அழகாக 1 மினிட், ½ மினிட் கர்லர் வச்சு அழகாக அப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி தேய்ச்சிட்டு மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் மஸ்காரா எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, நானே அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்படி வச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த காற்று போய் கட்டுறதுக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ அதனால் அப்படி யூஸ் பண்ணாதீங்க, இப்படி யூஸ் பண்ணுங்கள். நான் சுகரில் தான் வாங்கியிருக்கேன் மஸ்காராவும். மோஸ்ட்லி நான் எல்லா ப்ராண்டும் எல்லாமே சுகரில் தான் வாங்கினேன் ஃபங்க்ஷனுக்காக. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஐப்ரோஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. எதனால் ஃபஸ்ட்டே மஸ்காரா யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதுக்கப்புறம் ஐலைனர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐலைனர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ நம்ம ஐலைனர் வைக்கிறச்சா அந்த ஐஸ்க்கும் வந்துடும். ஸோ அதனால் நம்ம ஐலைனர் வச்சுட்டு அதுக்கப்புறம் மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக மஸ்காரா யூஸ் பண்ணுங்கள். மை ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோஸும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணிவிட்டு ஐப்ரோஸ் எப்போவுமே இங்கே விட்டுடுங்க, விட்டுட்டு இப்படி ஃபில் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்தது மையும் இதுலேயே நம்ம வச்சிடலாம். அதுக்கு அடுத்தது ஐலைனர் இது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இது மஸ்காரா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா சுகருடைய 02 ஆக்சுவலி அவுட்லைனர் வாங்கினேன் நான். க்ரையான் அவுட்லைனர். ஆக்சுவலி நம்மளுக்கு இருக்கிற வெயிலுக்கு ஹியூமிடிட்டிக்கு நம்ம போட்ட உடனே லிப்ஸ்டிக்கெல்லாம் போயிடும். ஸோ இதை நான் அவுட்லைனாக கொடுத்துட்டு அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னாக்கா உள்ளே பிங்க் லிப்ஸ்டிக் கொடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா லாக்மிலேருந்து
ரொம்ப வருஷம் ஆனதுனால இது போயிடுச்சு, அது வேறு விஷயம். அது போட்டுட்டு லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் நான் வந்து என்னுடைய கலருக்கு ப்ளஷ் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு யூஸ் பண்ண தெரியல ஆக்சுவலி, அதான் உண்மை. எனக்கு கான்டோரும் பண்ண தெரியாது. அதனால நான் என்ன பண்ணேன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஹைலைட்டருக்கு போயிட்டேன். ஹைலைட்டர் பார்த்திங்கன்னா இங்கே போடுங்க, இங்கே போட்டுறாதீங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பெருசாக மேக்கப் எல்லாம் போட்டு தெரியாது. ஹைலைட்டர் வந்து இங்கே யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த நெத்தியாண்ட, அண்ட் தென் நோஸ், அண்ட் தென் திரும்பி இங்கே, அண்ட் தென் இங்கே. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த மேக்கப் நான் போட்டது. எல்லோரும் வந்து ப்ராடக்ட் என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது வந்து ஸ்விஸ் பியூட்டி. இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இல்லை, இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 299 இருக்குது. இது வந்து 05 ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ தான் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நிறைய நாள் யூஸ் ஆகும். மேபி 1 இயர் கூட நீங்கள் யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து மேக்கப் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு ஒன் டைமே வந்து நீங்கள் மேக்கப் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அவங்க கேட்டது என்கிட்ட வந்து சாரீ ட்ராப்பிங்க்கும் மேக்கப்புக்கும் சேர்த்து 10,000 கேட்டாங்க. ஆனால் நம்ம அவ்வளோலாம் கொடுக்க தேவையில்லை. அண்ட் தென் பார்த்திங்கன்னா சுகரில் வந்து லாஸ்ட்டில் பனானா பவுட்ரு வாங்கிட்டேன் நான். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை லாஸ்ட்டில் வந்து நம்ம டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹைலைட்டு போடுங்க. நான் இது சொல்ல மறந்துட்டேன். இதை டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹைலைட்டு போடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹைலைட்டு போட்டிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு, ஆனால் நீங்கள் வந்து இந்த பனானா மட்டும் வச்சுக்கோங்க, பனானா பவுடர் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது இது நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஒரு ஃபீல் வரும். பண்ணிட்டீங்கன்னாக்கா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுடைய மேக்கப். அவ்வளோதான் நான் இந்த மேக்கப் போட்டது. இதுதான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸும். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு வந்து ஒன் டைம் ப்ராடக்ட் வாங்கிட்டாக்கா உங்கள் வீட்லேயும் போட்டுக்கலாம், நீங்களும் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தாத்தா வந்துட்டாரா?